ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பு நேயர்களே, இந்த பதிவில் ஆடி மாத பலன்கள் தான் சொல்ல போறோம். ஆடி மாதத்துல நவ கிரகங்களுடைய நிலை வச்சுதான் அந்தந்த மாசத்துடைய பலன் சொல்றது. இந்த ஆடி மாதத்தில் இருக்கிற கிரக நிலை வச்சு பார்க்கும் பொழுது அனைத்து மக்களுக்கும் அரசாங்க சலுகைகள் கிடைக்கும், போராடி வெற்றி பெறுவார்கள். இது இல்லாமல் சட்ட திட்டங்கள் திருத்தப்படும், நிறைய காற்று வீசக்கூடும். ஆடி மாசம்னாலே காற்று தான். ஆடிக்காற்றில் அம்மியும் பறக்கும் அப்படின்னு முன்னோர்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க. இந்த காற்றின் மூலமாக விஷக்கிருமிகள் பரவும் அபாயம் உள்ளது, எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இது இல்லாமல் ஆங்காங்கே நிலச்சரிவுகள் ஏற்படும், பூகம்பம் ஏற்படும், அதிகமான வெயில் காணும், இதெல்லாமே நடக்கும். மழை குறைவாக இருந்தாலும் அந்த மழை வெள்ளமாக பெருக்கெடுத்து பேராபத்தை விளைவிக்கக்கூடிய வகையிலே வந்து செல்லும். இதெல்லாமே நடக்கக்கூடிய விஷயமா இருக்கு. இது பொதுவான பலனில் சொல்லப்பட்டிருக்கு. எது எப்படி இருந்தாலும் இந்த ஆடி மாசத்துல அம்மனுடைய வழிபாடு மிக முக்கியமாக கருதப்படுகிறது. அனைத்து தெய்வமே வழிபடலாம், முக்கியமாக அம்மனை வழிபடுவது ரொம்ப விசேஷம். இந்த ஆடி மாதத்துடைய சிறப்புல ஆடிப்பூரம், அம்மனுக்கு உகந்த அம்மனுடைய ஜெயந்தின்னு சொல்லுவாங்க, ஆடிப்பூரம் அது வருகிறது. ஆடி அமாவாசை ரொம்ப விசேஷம். தர்ப்பணம் கொடுக்க முடியாதவர்கள் சிறு சில சமயங்களை விட்டு இருந்தால் இந்த ஆடி அமாவாசையிலிருந்து ஆரம்பித்துக் கொள்ளலாம். அதே போன்று ஆடிப்பெருக்கு வருகிறது, ஆடி 18ஆம் நாள். சுபகாரியங்கள் செய்ய முடியாமல் இந்த மாதம் விளங்கப்படுவதால் அந்த ஆடிப்பெருக்கன்று சுபகாரியங்களை செய்து கொள்ளலாம். இது விதிவிலக்கு. எல்லாத்துக்கும் முன்னோர்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க பரிகாரம். நம்ம தான் அதை பயன்படுத்துறதில்ல. சுபகாரியங்கள் ஏதாவது ஆடி மாதம் செய்ய வேண்டி இருந்தால் அதை ஆடிப்பெருக்கன்று செய்யலாம், தப்பு கிடையாது. இந்த ஆடிப்பெருக்கில் எல்லா நீர்நிலைகள் இருக்கிற இடத்துலையும் பூஜை செய்து வேண்டிப்பாங்க. மங்கள நான் கோற்றுக்கொள்வார்கள். தாலி பாக்கியம், தீர்க்க சுமங்கலின்னு சொல்லுவாங்க, தாலி பாக்கியம், அந்த கோயிலில் போய் அன்னைக்கு மாங்கல்யம் அணியமித்துக் கொள்வது இதெல்லாமே நடக்கும். ஆடி பௌர்ணமி அது ரொம்ப விசேஷமான மாதம். அம்மன் ரொம்ப சக்தி வாய்ந்திருப்பாள். அந்த ஆடி பௌர்ணமியில சுபகாரியங்கள் எல்லாமே நடக்கும். எல்லா விதமான சுபகாரியங்களும் ஆடி பௌர்ணமி அன்னைக்கு அம்மனை போய் வழிபட்டால் கண்டிப்பாக நடக்கும். அதே போன்று ஆடி அமாவாசை என்று உடல் நோய், ரொம்ப நாள் நோய்நொடியாக இருக்கவங்க, தீய சக்திகள் பாதிக்கப்பட்டிருக்கவங்க, எதிரிகள் தொல்லை இருக்கிறவங்க, கடன் பிரச்சனை இருக்கவங்க, இவங்க எல்லாமே ஆடி அமாவாசைக்கு போய் வழிபட்டு வந்தால் முறைப்படி அவர்களுக்கு அந்த பிரச்சனைலாம் தீரும். அந்த வாராகி தேவியுடைய ஆஷாட நவராத்திரி வருகிறது. அது வருகின்ற 15/7/2026 முதல் 23/7/2026 வரை 9 நாட்களும் நடக்க இருக்கிறது. வாராகியை வழிபடுபவர்கள், வாராகியை குலதெய்வமாக ஏற்றுக்கொண்டிருப்பவர்கள், வாராகி உபாசகர்கள் எல்லாருமே அனைவருமே கும்பிடலாம். வீட்டில் வைத்து வணங்குபவர்கள், கோயிலில் சென்று வணங்குபவர்கள் எல்லாருமே வழிபடலாம். ஏன்னால் வெற்றி, அவர் வாராகினாலே வெற்றி தான். அதனால அந்த 9 நாளும் விரதம் இருந்து நீங்கள் வழிபட்டு வந்தால், ஆனந்தால் பெண்ணாந்தால் உங்களுக்கு முடியாத விஷயம் கண்டிப்பா முடியும். இந்த ஆடி மாதத்தினால உங்களுக்கு கண்டிப்பா நன்மையான பலன் தான் நடக்கும். அந்த அம்மன் அருள் கிடைக்கும். நீங்கள் எல்லா நலனும் பெற்று வாழ போறீங்கன்னு சொல்லி, மீனராசி நேயர்களே, உங்களுக்கு உண்டான ஆடி மாத பலன் தான் இப்ப சொல்ல போறேன். உங்க ராசிபதி குரு பகவான் தானே, அவர் இப்ப எங்க இருக்கார்? உங்க ராசிக்கு 5ஆம் இடத்துல தானே உச்சம் பெற்றிருக்கார். பொதாக்குறைக்கு இந்த ஆடி மாசத்துல சூரிய பகவான் வந்து சேர்ந்துட்டார். 5ஆம் இடத்திலே சூரியனும் குருவும் சேர்ந்து கஜகேசரி யோகத்தை வெளிப்படுத்தி கொள்ளப் போகிறார்கள். இந்த ஆடி மாசம் மட்டும்தான், அதை நல்லா கவனிச்சுங்க. ஒரு மாச பலன் தான். ஒரு மாச பலன் நல்லா வந்தாலே எப்போதுமே எல்லாம் சரியாயிடலாமே. அப்ப என்ன நடக்கும்? 5ஆம் இடத்திலே குருவுடன் சேர்ந்து சூரியன் சேரும் பொழுது, அதுவும் உச்சம் பெற்ற குரு ஃபுல் பவர்ல இருப்பார். அப்ப என்ன நடக்கும்? அப்போ உங்களுக்கு உங்க ராசிக்கு 6ஆம் இடத்துக்குரிய சூரிய பகவான் வந்து இணைகிறார். உங்களை விட்டு கெட்டது எல்லாமே விலகும். மீனராசிக்காரங்களுக்கு எல்லா தீய சக்தியிலும் விலகும். மறைமுக எதிர்ப்பு பண்ணவங்க விலகிடுவாங்க. கடன் பிரச்சனை தீர்ந்துடும். வழக்கு தள்ளி போயிருந்ததுலாம் இப்போ முடிவுக்கு வர மாதிரி ஆகிடும். நல்லதுன்னு சொல்கிறேன், அதுதான் நடக்கும். இருந்தாலும் உங்கள் ராசியிலே ஜென்மசனியாக விளங்கக்கூடிய சனி பகவான் இன்னும் சில காலத்தில் வக்கரமாக போகிறார். அவர் வக்கரம் பெற்றவுடன் இன்னும் அதிகமான பலன்கள் கிடைக்கும், நன்மையான பலன் கிடைக்கும். எல்லாமே நடக்கதான் போகுது. மந்தமா இருந்து சோம்பலா இருந்து எல்லாமே இப்போ இனிமே விலகிடும், சனி வக்ரம் பெற்ற பிறகு. அடுத்த பார்த்தீங்கன்னாக்கா தைரியம் வந்துடும், தன்னம்பிக்கை வந்துடும், துணிஞ்சு செய்யக்கூடிய விஷயங்கள், வீடு வாகனங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே பூர்த்தி ஆகிடும். கண்டிப்பாக அதில் நல்லது நடக்கும். போதாக்குறைக்கு 6ஆம் இடத்துல
கேது இருக்க ரொம்ப விசேஷம். கேது கடுப்பார், இருந்தாலும் 6ஆம் இடம் ஆதிபத்தியம் பெற்றிருக்கிறதுனால நல்லதுதான் செய்வார். உங்களுக்கு யார் வெல்ல, அதாவது மறைமுக எதிர்ப்பு, எதிராளி யாரு, எதிரி யாருன்றதை காமிச்சு கொடுத்துருவார். அது இந்த ஆடி மாதத்திலே உங்களுக்கு தெரிய வரும். ஏன்னால் 6க்குரியவர் உங்களுக்கு 5ஆம் இடத்துல வந்திருக்கிறார். உங்கள் மனசுக்கு தெரிஞ்சிடும். 5ஆம் இடம்ன்றது உங்கள் மனசு, பூர்வ புண்ணியம், நீங்கள் நினைக்கிற எண்ணம், புத்திரஸ்தானம், மக்கள் தொடர்பு ஸ்தானம், இதெல்லாமே 5ஆம் இடம் தான். புரிஞ்சுதா? உங்களுக்கு யார் கருதல் பண்ணியிருந்தாங்களோ அவங்களுக்கு ஒரு தெரிஞ்சிடும். தெரிஞ்சிட்ட பிறகு நீங்கள் சும்மா இருப்பீங்களா? அதுக்குள்ளான வழியை எழுப்பி அதை தவிர்த்து கொண்டு வந்துடுவீங்க. நம்மளுக்கு எதுவுமே ஒரு விஷயம் தெரியாமல் இருந்தால் தான் பிரச்சனையாக இருக்கும். தெரிஞ்சிட்டா எந்த பிரச்சனையும் வராது. அதனால தான் சொன்னேன், மீனராசிக்காரங்களுக்கு இந்த ஆடி மாதம் ரொம்ப அபூர்வமான மாதமாக இருக்க போது, நல்லதை செய்யும் மாதமாக இருக்க போது, வாய்ப்புகளை தரும் மாதமாக இருக்க போது, ஏற்றத்தை தரும் மாதமாக இருக்க போகிறது. அப்படிதான் சொல்லிட்டு வரோம், சொல்லலாம். அடுத்ததாக மீனராசிக்காரர்களுக்கு எப்பயுமே எல்லாம் நம்மளை தேடி வர வேண்டும், நம்மளை நினைத்த விஷயம் நடக்க வேண்டும், கேட்ட விஷயம் கிடைக்க வேண்டும், இதே தான் கனவாக இருப்பாங்க. அந்த கனவு நனவாயிடும். எல்லாமே தேடி வரும். பொறுப்புகள், பதவிகள், லாபங்கள், தொழில் வியாபாரத்தில் லாபங்கள், உத்தியோகத்தில் திறமை வெளிப்படுவது, உத்தியோக உயர்வு, ஊதிய உயர்வு எல்லாமே கிடைக்கும். பெரிய மனித தொடர்பு, குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் நடப்பது, அடிக்கடி சுற்றுலா சென்று வருவது, ஆன்மீகத்தில் நாட்டம் ஏற்படுவது, இறைசக்தி கிடைப்பது எல்லாமே நடக்கும். ஆடி மாதம் அம்மன் மாதம். அப்போதனால உங்களுக்கு உங்கள் ராசிக்கு 5ஆம் இடம் கடகராசி. அப்போ 5ஆம் இடம் என்றது பூர்வ புண்ணிய ஸ்தானம். அப்போ குலதெய்வம், குலதெய்வத்தை சொல்லக்கூடிய இடமும் 5ஆம் இடம் தான். அப்போது அது பெண் தெய்வமாக தான் இருக்கணும். உங்கள் குலதெய்வம் பெண் தெய்வமாக இருந்தால் கண்டிப்பாக இருக்கும். குலதெய்வம்னாலே சில பேருக்கு ஆணுக்கும் பெண்ணும் இருக்கும், அதில் பெண் தெய்வமும் இருக்கும். அந்த குலதெய்வத்தை வணங்கி வழிபட்டு வர வேண்டும் இந்த ஆடி மாதத்திலே. அது இல்லாமல் இஷ்ட தெய்வத்தை வழிபட்டு வர வேண்டும். திருவிழாக்கள் நடக்கும் ஆடி மாதத்தில் எல்லா அம்மன் கோயில், அதில் ஏதாவது ஒரு அம்மன் கோயிலில் நீங்கள் கலந்துக்கலாம். உங்களுடைய பங்கு அதில் இருக்கணும். இதெல்லாம் பண்ணிட்டு வரணும், இதெல்லாம் செயல்படுத்தணும். அப்போ தான் அதுக்குண்டான பலனை எதிர்பார்க்க முடியும். அடுத்ததாக உங்களுக்கு நஷ்டங்கள், விரயங்கள் ஓரளவுக்கு தான் வரும், பெருசாக ஒன்றும் வராது. மறைமுக எதிர்ப்புகள் இருந்தது, இப்போ போயிடும். இந்த ஆடி மாதத்தில் போயிடும் கண்டிப்பாக. அதுவும் நல்லா தான் நடக்க போகுது. உங்களுக்கு உடலின் உள்ளே, வெளியே இருக்கிறது பிரச்சனை இல்லை, அது சரியாக தெரிஞ்சுப்பீங்க, பண்ணிப்பீங்க, எல்லாம் பண்ணுவீங்க. உடலுக்குள்ளே இருக்கிற நோய் நொடிகள் ஏதேனும் போயிடும், ஏதேனும் உபாதைகள் ஏற்பட்டிருந்தாலும் இந்த நேரத்திலே நீங்கள் அதை சரி செய்து கொள்ள வேண்டும். உடனே மருத்துவரை போய் பார்க்கணும். அதுக்குண்டான நேரம் இப்போ வந்திருக்கு. இப்போ போயினா கண்டுபிடிச்சிருவார். கண்டுபிடிக்க முடியாத நோய்கள் இருப்பவர்களுக்கு கண்டுபிடிக்கக்கூடிய காலமாக இது அமைக்கிறது. மீனராசிக்காரர்கள் புரிஞ்சிட்டிங்களா? நிறைய பேர்கிட்ட கேட்டிருப்பீங்க, நீங்களும் பார்த்துருப்பீங்க. ஏன்ப்பா அவர் எப்படி இது வரைக்கும் சொல்லாமல் இருந்தார் உள்ள இந்த மாதிரி நோய் இருக்குன்னு? ஏன் அவரால் கண்டுபிடிக்க முடியலையா? ஏன் டாக்டரை போய் பார்க்கல? இப்படி தான் எல்லோரும் சொல்ல கேட்டிருப்பீங்க. அதனால் அவரை காப்பாற்ற முடியாமல் போயிடுச்சு. அப்படி தான் டாக்டரும் சொல்லியிருப்பாங்க, உற்றார் உறவினரும் சொல்லியிருப்பாங்க, நட்புறவும் சொல்லியிருப்பாங்க. அப்படி ஏற்படக்கூடிய விஷயங்கள் இப்போது உங்களுக்கு தெரிய வரும். இப்போ உள்ள என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா திடீர்னு போவீங்க, டக்குன்னு டாக்டரை பார்ப்பீங்க, உங்களுக்கு அறிகுறி தென்படும். எப்பயுமே அறிகுறி தென்பட்டதுன்னு நம்ம அதை கேட்டு தெரிஞ்சுப்போம். அப்போ உடனே அதுக்கு உண்டான பதில் கிடைச்சிடும். உஷாராயிடுவீங்க, எச்சரிக்கையாக இருப்பீங்க, அதனால மீண்டு வந்துடுவீங்க. இதெல்லாமே கண்டங்கள் தானே. கண்டங்கள்லேருந்து விலகி வந்துட்டாலே நம்மளுக்கு உண்டான ஆயுள் வரைக்கும் நம்ம வாழ்வோம். இதுதான் உண்மையான விஷயம். உங்கள் ராசாதி குரு பகவான் இருக்கிறதால் முருகர் வழிபாடு ரொம்ப உயர்ந்தது. முருகர் கிருஷ்ணாமூர்த்தி வழிபடலாம். தகப்பன் சாமி என்று சொல்லக்கூடிய சுவாமிமலை முருகப்பெருமானை வழிபடலாம். குருவாய் ஒருவரை தேர்ந்தெடுத்து வியாழக்கிழமையிலே விரதம் இருந்து வழிபட்டு வரலாம். சித்தர்கள் சமாதி, ஜீவ சமாதி சென்று வரலாம். இதெல்லாம் நீங்கள் அடிக்கடி போயிட்டு வரணும். ஜீவசமாதி தரிசனம் பண்ணிங்கனாலே முடியாத விஷயம் முடியும். அதுக்குன்னா நேரம் இப்போ உங்களுக்கு வந்திருக்கு, கண்டிப்பாக போயிட்டு வரலாம். போவீங்க, அதனுடைய பலனை கண்டிப்பாக அடைஞ்சே தீர்வீங்க. நிறைய தானங்கள் பண்ணணும். நீரில் இருக்கும் ஜீவராசிகளுக்கு உணவு அளிக்கலாம். குறிப்பாக மீன்களுக்கு உணவு அளிப்பது
மீனராசிக்கு உகந்த ஒரு பரிகாரமாக சொல்லப்படுகிறது. மீனராசிக்கு நீராசி என்று சொல்லும் பொழுது கடலை குறிக்கிறது. பெரும்பாலும் அந்த கடல் சார்ந்த இடங்களுக்கு அருகில் உள்ள கோயிலுக்கு சென்று வரலாம். கடல் நீரில் முக்கியமான தினங்களிலே ஸ்நானம் செய்விக்கலாம். பௌர்ணமி அல்லது அமாவாசையில் இவ்வாறு செய்து வர வேண்டும். கடல் நீரை எடுத்து வந்து இல்லத்திலே தெளித்து வழிபட்டு வரலாம். இதெல்லாம் செஞ்சுட்டு வரணும். குருவுடைய கண்டிப்பாக வழிபாடு கடாட்சம் கிடைக்கும், பிரியமன் தொடர்பு கிடைக்கும். முக்கியமான முன்னுதாரணமாக திகழ்பவர்கள் இந்த ஆடி மாதத்திலே மீனராசிக்காரர்கள் சாதாரணவர்களாக இருந்தால் கண்டிப்பாக ஒரு விஐபியாக மாறுவீர்கள் என்று சொல்லி என்னுடைய ஆசீர்வாதத்தால் எல்லா நாளும் பெற்று வாழ்வீங்கன்னு வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.